போலியான ஜேவிபி என்கின்ற என்பிபி முகத்திரையோடு வந்திருக்கின்ற ஜேவிபியை நாங்கள் தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கேயன் ராமநாதன் உடுக்குடி தொகுதியில் வந்துட்டு என்ன மாறுதட்டினர், நான் தலைவற்ற இடத்தை வந்துட்டேன். இன்றைக்கு அங்கேயன் ராமநாதன் திரு சுமந்திரன் அவர்கள் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் இந்த அரசியலமைப்பு முயற்சியிலே தீவிரமாக ரணில் மைத்ரி அரசாங்க காலத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது நானும் அப்பொழுது தேர்தல் அரசியலுக்குள்ள இறங்கி வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் 13வது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினைக்கான அடிப்படை தீர்வு இல்லை. ஆனால் நீங்கள் தராட்டா நாங்கள் செய்யவே இயலான்ற அளவுக்கு ஆக்களை விரட்டி சனத்தை முட்டாள ஆக்கக்கூடாது. நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சொல்வீச்சு நிகழ்ச்சியினூடாக வடலி ஊடகத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாடு உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பரபரப்பான ஒரு தளத்திலே பரபரப்பான பிரச்சார கூட்டங்கள், பரபரப்பான கட்சி கூட்டங்கள் என்று சொல்லி எல்லா இடமும், குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கிலே மிகவும் வேகமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்நோக்கிய அதனை நோக்கிய பிரச்சார பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் பிரமுகர் ஒருவரை. அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய யாழ்ப்பாண மாநகர சபையுடைய முதன்மைப்பாளராக இருக்கக்கூடிய தீபன் திலீசன் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களுடைய பெயரை பொறுத்தவரையிலே அண்மை காலமாக இந்த தேர்தலுக்கு பின்னர் ஒரு வேட்பாளர் என்ற ரீதியிலே அறியப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் ஏற்கனவே வெகுஜன போராட்டங்கள் பலவற்றிலும் மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட சமூக செயற்பாடுகள் சார்ந்த விடயங்களிலேயும் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லிவிடுங்கள். நான் நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு வெகுஜன அமைப்புகளையும் போராட்டங்களையும் கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழர்களுடைய இனப்பிரச்சினை ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு தமிழ் தேசிய இனம் சந்தித்த பேரவலங்களை கடந்து நாங்கள் ஒரு இன விடுதலை அரசியல் எவ்வாறு அமைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வந்த ஒரு செயற்பாட்டாளனாக இருக்கின்றோம். அதேவேளை இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவராக நான் செயற்பட்டிருக்கின்றேன். பல்வேறு விதமான அதிபர் ஆசிரியர் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களிலே நான் செயல்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் பொதமைப்புகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய நீரோட்டத்திலே நடைபெறுகின்ற அத்துமீறல்கள், சிங்களமயமாக்கல் பிரச்சனைகள், அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பான எதிர்ப்புகள் போன்ற பல விடயங்களையும் நாங்கள் அந்த செயற்பாடுகளிலே எங்களுடைய தளத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதை தாண்டி நாங்கள் இப்பொழுது ஒரு அரசியல் தளத்திலேயும் இன்றைக்கு நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை என்கின்ற விடயத்தையும் தாண்டி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் வெறும் 24% குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே 24% வாக்குகளைத்தான் ஜேவிபி அனுர அரசாங்கம் பெற்றிருந்த நிலையிலே பாராளுமன்ற தேர்தலிலே 76% வாக்குகளை ஏனைய தரப்புகள், அனுர தரப்பு தவிர்ந்த ஏனைய தரப்புகள் பெற்றிருக்கின்ற அந்த சூழலிலும் கூட தென்னிலங்கையிலும் சர்வதேச மட்டத்திலும் இந்த அனுர அரசாங்கம் யாழ் மாவட்டத்திலே இருந்து நாங்கள் 3 ஆசனங்களை பெற்றோம். தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டும்தான். ஆகவே எங்களோடு தமிழ் மக்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கோணத்திலே பிரச்சாரம் செய்து, ஆனால் தமிழ் மக்களினுடைய அடிப்படையான பிரச்சனைகளை தீர்க்காமல் இனவாத கோணத்தில் தான் நடந்து வருகின்ற ஒரு சூழலிலே நாங்கள் இந்த ஒரு போலியான அந்த இனவாத போலியான ஜேவிபி என்கின்ற என்பிபி முகத்திரையோடு வந்திருக்கின்ற ஜேவிபியை நாங்கள் தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஆகவே அந்த வகையில் நாங்கள் அந்த பணியையும் இனம் சார்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் இந்த தேர்தல் களத்திலையும் முகம் கொடுக்க வேண்டி இருக்கு. சமாந்தரமாக ஒரு நீண்டகால பயணத்தை மேற்கொண்டிருந்த நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு எப்போது இணைந்தீர்கள்? அதற்குரிய பிரதான காரணம் என்ன?
ஏற்கனவே நாங்கள் அந்த வெகுஜன போராட்டங்கள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான போராட்டங்கள், விசேடமாக சுலக்ஷன் திருவர்கள் போன்றவர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுதுகள், அந்த நேரங்களில் இருந்து நாங்கள் பெரிய அளவிலான போராட்டத்தை, கதவடைப்பு போராட்டங்கள், ஹர்த்தால் போன்ற விடயங்களை எல்லாம் புதமைப்புகளோடு இணைந்து செய்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தளங்களிலே நாங்கள் செயல்பட்டிருந்தோம். பொங்கு தமிழ் ஆரம்பத்திலே நடைபெற்ற காலத்தில் நான் அப்பொழுது பல்கலைக்கழக மாணவனாக இருந்தேன். அப்பொழுதிருந்தே செல்வராச கஜேந்திரன் அறிமுகமான ஒருவர். அதன் பின்னர் எங்களுக்கு நாங்கள் இந்த தளங்களையும் வேலை செய்து கொண்டிருந்த நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னே அந்த அரசியல் இயக்கத்திலே நான் நேரடியாக தொடர்படவில்லை. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்ணன், செல்வராச கஜேந்திரன் ஆகியோர் என்னோடு மிக நெருங்கி பழகிற ஒரு சூழல் இருந்தது. அதன் காரணமாக என்னோ தெரியாது என்னை 2018 உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுமாறு அவர்கள் அழைத்திருந்த இடத்திலே அப்பொழுதும் ஒரு சவால் இருந்தது. ரணில் மைத்திரி அரசாங்க காலத்திலே ஒரு ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்க முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேளையிலே திரு சுமந்திரன் அவர்கள் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் இந்த அரசியலமைப்பு முயற்சியிலே தீவிரமாக ரணில் மைத்திரி அரசாங்க காலத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது அவர் இந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது ஒரு விடயத்தை அறிவித்திருந்தார். அப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற அமைப்பெல்லாம் அந்த ஐக்கியராஜ்ய அரசியலமைப்பை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு ஒற்றையாட்சி தான். ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் அது எங்களுக்கு லேபிள் முக்கியம் இல்லை, விஷயம்தான் முக்கியம் என்ற கோணத்தில் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டிருக்கிற நேரம் அவர் அறிவித்திருந்தார். அந்த 2018 உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது மக்கள் தங்களுக்கு வழங்குகின்ற ஆணை நாங்கள் தயாரிக்கின்ற இந்த அரசியலமைப்புக்கு வழங்குகிற ஆணையாக கருதப்படும் என்கின்ற கோணத்திலே சொல்லியிருந்தார். ஆகவே அந்த இடத்திலேயும் இதே போன்று இப்பொழுது எப்படி இந்த இனவாத ஜேவிபியை நாங்கள் தோற்கடிச்சே ஆகணும் வடகிழக்கில் இருந்து, அப்பையும் எங்களுடைய தேவை ஒன்று இருந்தது. இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ஒற்றையாட்சிக்குள்ள இந்த இனம் ஏற்றுக்கொள்ளாதபடியாக மட்டும்தான் இன்றைக்கு 75 வருஷமாக நாங்கள் ஒரு போராட்டத்தை சந்தித்து ஐக்கியராட்சிய என்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாதபடியாகத்தான் நாங்கள் இனப்பிரச்சனை என்றபடியே மீண்டும் சர்வதேச அளவில் பேசுபொருளாயிரு. ஆகவே இதை விட மோசமான ஒரு சூழல் எங்கட தரப்பாலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்த இடத்துல அதே ஒரு மக்களாணையாக காட்ட வழிக்கிட்டா எங்களுக்கு மீள முடியாத ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல். அந்த இடத்துல கஜேந்திரகுமார் அண்ணன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு கட்டாயம் பெறணும் என்ற அடிப்படையில் நானும் அப்பொழுது தேர்தல் அரசியலுக்குள்ள இறங்கி வேலை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கே இல்லை. ஆனாலும் அவர் என்னென்ன கேட்டுக்கொண்ட இந்த இனத்தின் அரசியலுக்கு வெறுமனே வெளித்தளங்களில் இருந்து வேலை செய்து இனம் சார்ந்த விடயங்களில் பங்கு பெற்றினா மட்டும் காணாது. இந்த இடத்துல ஒரு ஆபத்தொண்டு வர இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு அந்த விடயத்தை தடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறதும் அது ஒரு இனத்துக்கு செய்கிற அநியாயமாக தான் கருதப்படும். ஆகவே நீங்கள் இதில் ஒத்துழைப்பு என்று கேட்ட அடிப்படையில் நான் 2018 உள்ளூராட்சி தேர்தலையும் என்ன மேயர் வேட்பாளராக தான் கேட்டிருந்தது. ஆனால் அது ஒரு சில சம்பவங்களால் வேறு ஒரு ஆள் அதை விரும்பின வழியாக நான் அதை விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்த இடத்துல 2018 இருந்தே நான் இந்த அரசியல் இயக்கத்தோடு பயணிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக இம்முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே தனி கட்சி என்று இல்லாமல் பல கட்சிகளின் ஒரு கூட்டு அங்கமாக ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னர், அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு புதிய முயற்சியாக அவர்கள் களமாகின்றார்கள். இதனுடைய பிரதான நோக்கம் நீங்கள் எது நினைக்கின்றீர்கள்? நீங்கள் அது பலராலையும் அது ஒரு புதிய முயற்சி என்ற கோணத்தில் பார்க்கப்படுது. நான் 2018 இருந்து இவன் அரசியல் இயக்கத்தோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட பயணிக்க வழிபட்டினான். ஏற்கனவே நான் சொன்னது போல முதலும் நான் இவையல்ட பழக்கம் எனக்கு இருந்தது. இவையல்ட செயற்பாடுகளை அறிஞ்சிருந்தேன். நாங்கள் செய்த வெகுஜன போராட்டங்கள் விடயங்கள் எல்லாத்திலையுமே கஜேந்திரகுமார் அண்ணன், செல்வராச கஜேந்திரனாக்களுடைய தமிழ் 2018 முன்னரே அவர்கள் எங்களுடைய வெகுஜன போராட்டங்கள், புதமைப்புகள் எல்லாம் இணைஞ்சு செய்கிற வெகுஜன போராட்டங்கள் எல்லாத்துக்குமே அவர்கள் தார்மீகமான ஆதரவை தந்திருந்தது. அவைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால்
தமிழ் தேசத்தினுடைய இருப்பு சம்பந்தமாக நேர்மையாக செய்யக்கூடிய சகல விடயங்களையும் வந்து அவை ஒத்துழைச்சிருக்கணும். ஐக்கியராஜ்ய அரசியலமைப்பை எதிர்க்கணும், எதிர்த்தாலும் தமிழ் மக்கள் வேறவே அந்த முயற்சியை செய்ய வலிக்கிற அங்கே வேறு அப்போ முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு தான் நாங்கள் முன்னுரிமையும் கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த விடயத்தை அவைகளை பார்க்க இல்லை. ஒரு கட்சி அரசியலாக பார்க்குறதா இருந்தால் வந்து அப்போ தமிழரசு கட்சியிலே இருந்த விக்னேஸ்வரன் ஐயா வந்து இணைத்தலைவராக வந்து இருக்கிறதுக்கு வந்து அவை எதிர்த்திருப்போம். அவையில் அந்த விடயத்தை பார்க்க இல்லை. அவையில் என்ன பார்த்தவையில்னு சொன்னால், ஒரு தமிழினத்துக்கு ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழல்ல ஒரு மிக ஆபத்தான ஒரு விடயத்தை முறியடிக்கணும் என்று சொன்னால், அந்த ஒற்றுமை கொள்கை ரீதியாக ஒரு சரியான பாதையில் போகிற ஒற்றுமை எல்லாத்துக்குமே வந்து அவையில் இனமண்ட கோணத்தில் வந்து பதவிகளை தாண்டி தலைமத்துவத்தை தாண்டி ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக தான் செயல்பட்டு இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து 2018 உள்ளூராட்சி தேர்தல் நான் போட்டியிட்ட தேர்தலும் கூட இப்போ மாதிரி தமிழ் தேசிய பேரவையாகத்தான் போட்டியிட்டது. அப்போ அரசியல் கட்சிகள் இல்லாட்டாலும் புதமைப்புகள் பலவற்றினுடைய கட்டமைப்புகளை உள்வாங்கி அந்த அடிப்படையில் வந்து தமிழ் தேசிய பேரவையாக வந்து பயணித்தது. இந்த இடத்துல இந்த வருஷம் ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால், அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களும் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நேர்மையான தலைமத்துவத்தை வந்து பார்த்து அவர்கள் வந்து தாமாகவே ஒரு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு தலைமை என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் இணைந்து பயணிக்க வந்தவர்கள் விரும்பினார்கள். அந்த இடத்திலே அந்த ஒற்றுமை வந்து கொள்கை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு விடயமாக இருந்தது. நபர் சார்ந்த ஒற்றுமைகள் வந்து எங்களுடைய இன விடுதலை அரசியலுக்கு வந்து அது ஒன்றுமே செய்ய போறதில்லை. ஏனென்றால் நீங்கள் கடந்த காலத்தில் கூட்டமைப்பு கூட வந்து ஒட்டுமொத்த ஆசனத்தை மக்கள் வழங்கியிருந்தவை தனி நபர்களால். ஆனால் கொள்கையில நேர்மை இல்லாததால என்ன நடந்தது? இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து வெறும் தமிழரசு கட்சியா மட்டும் நிற்குது. சரிதானே? அப்போ ஆகவே ஆள் நபர் சார்ந்த ஒற்றுமையால் வந்து ஒரு விரியோசனம் நடக்க போறது இல்லை என்றது அனுபவ ரீதியாகவே உணர்ந்திருக்கிற இடத்துல, கொள்கை ஒற்றுமை என்று வந்த இடத்துல வந்து அந்த கொள்கை ஒற்றுமையோட பயணிக்கின்ற தரம்புகளை, இந்த கொள்கை ஒற்றுமை என்றது எப்படி என்றால் 13ஆம் திருத்தச் சட்டம் 13வது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினைக்கான அடிப்படை தீர்வு இல்லை. தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தினுடைய முன்மொழிவைத்தான் அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இனப்பிரச்சினைக்கான அரசியலமைப்பு முயற்சிகள் இடம்பெற வேண்டும். ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டும். அது தமிழ் மக்களுக்கான தீர்வு இல்லை. இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச விசாரணை அதுக்கு வந்து கொண்டு போக வேண்டும். இந்த கொள்கை அடிப்படையில் இணங்கின நபர்களோடு இணைஞ்சு பயணிக்கிற இடத்துல ஆசனங்கள் தொடர்பாகவோ அல்லது வந்து வேறு வேறு பதவிகள் தொடர்பாகவோ எந்தவித பிரச்சனைக்கும் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் வந்து அவையில் தயாராக இருக்கணும். ஆனால் கொள்கை விடயத்தில் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கட்சி சார்ந்தவர்களும் இது கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி, கொள்கை அடிப்படையிலே நாங்கள் தனிநபர்கள் சார்ந்த விருப்பு வெறுப்புகளை பார்க்கவில்லை, கொள்கையை பார்க்கணும்னு சொல்கின்றீர்கள். ஆனால் பொது வழியில பார்க்கின்ற பொழுது பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் தன்னந்தனியாக இயங்குதன்மையை ஒரு கூட்டுருவாக்கமாக செய்ய வேண்டிய தேவை இருப்பதன் வெளிப்பாடாகத்தான் இது சேர்ந்ததாக ஒரு கருத்தியலும் இருக்கின்றது அல்லவா? இல்லை, அது என்ன பொறுத்த மாட்டில் வந்து அது ஒரு விமர்சனம் செய்கின்ற ஒரு தரப்பின்ற ஒரு கருத்தியலாக இருக்கலாம். இப்ப ஏதோ ஒரு பக்கத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து தனித்து வந்து பயணிச்சு அந்த விடயத்தில் நேர்மையாக இருந்த இடத்துல அது மக்கள் மட்டத்திலையும் வந்து அந்த நேர்மத்தன்மை போய் பல்வேறு மட்டங்கள்லையும் அந்த நேர்மத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட இடத்துல ஒரு அரசியல் தலைமைகளாக வந்து அதை பலப்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வந்து அது அவர்கள் கடந்த காலங்களில் வந்து சில மாற்று கருத்துக்களோடு இருந்திருந்தாலும் அவர்கள் அந்த நடைமுறை சாத்தியத்தை விளங்கி கொண்டு அவர்களும் பல்வேறு அனுபவசாலிகள். அவர்களும் வந்து ஒரு ஆயுத போராட்டம் உருவாகிய காலத்திலிருந்து பல வருடங்கள் அனுபவசாலிகள். ஒருவேளை வந்து அவர்கள் அந்த தங்களுடைய அனுபவத்தினூடாக வந்து களைத்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து தொடர்ச்சியாக விடாமல் விட்டு கொடுக்காமல் வந்திருந்த இடத்துல வந்து அவர்கள் அவருடைய கொள்கை தான் சரி, அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிற இடத்துல இந்த தலைமை தான் சரி என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து மாற்று விமர்சனங்கள் ஒன்றுமே வந்து தேவைப்படாது. எங்களை பொறுத்த மட்டும்
எங்களுடைய கொள்கை அரசியலோட வந்து பயணிக்கிற தரப்பு அந்த இதில் இணையலாம். இப்போ அப்படி பார்க்க போனாலே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் தமிழரசு கட்சியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தமிழரசு கட்சி, அதாவது தமிழரசு கட்சியோட என்றால் ஸ்ரீதரன் ஐயாவோட வந்து முதல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. CVK சிவஞானம் ஐயா சொன்னார், அதாவது இந்த அரசியலமைப்பு தீர்வு முயற்சி தொடர்பாக சிவஞானம் ஐயா சொன்னார், உத்தியோகபூர்வமாக கடிதம் தந்தால் நாங்கள் வருவோம், கலந்து கொள்வோம்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து கேந்திரமாறனே தேடி போய்த்தானே கொடுத்தவர். அப்போ அதை எப்படி பார்க்கணும்? அப்போ தோத்த தரப்புகள் வரைக்கும் இதாண்டு ஒரு பக்கத்தில் விமர்சனம் செய்கிற இடத்துல கேந்திரமாறனே தேடி போன விஷயத்தையும் சொன்னவையில் என்னண்டு இன்றைக்கு ஒரு ஆசனம் கிடைச்சபடியாக தான் அவர் தேடி போகிறாருன்னு சொல்லி. அப்போ ஒரு ஆசனம் கிடைச்சவர் தான் தேடி போகிறாருன்னு சொன்னால் அவையால் சொல்கிற என்ன நிபந்தனைக்கும் வந்து ஏற்றல வந்து அப்படின்ட்டு அவர் போயிருக்கணும். அப்படி போயில்லை தானே. அங்கே அரசியலமைப்பு முயற்சியிலிருந்து அவைய சறுக்கிற இடத்துல அங்கே வந்து அந்த ஒற்றுமை சாத்தியப்படையில்லை. ஆகவே இஞ்சால அவர் வந்து வாரார். அப்போ தோல்வியில தான் ஒருத்தர் போய் செய்கிறேன்னு சொன்னால் வந்து கொள்கை இந்த வேலை, கோட்பாடு இந்த வேலை, வெறுமனே வந்து ஒரு பதவிக்கு வந்து 10-12 இருந்துட்டு போகலாம். அப்படி நடக்கல. ஆனால் கேந்திரமா பொன்னம்பலம் தொடர்பாக அப்படி ஒரு விமர்சனத்தை உருவாக்கினேன். அதை உருவாக்குவேன். அதை மாதிரி தான் ஏனைய தரப்புகள் தொடர்பாகவும் அந்த ஒற்றுமையை வந்து விரும்பாத தரப்புகள் வந்து பல்வேறு கருத்தியலை சொல்லுவினோம். ஆனால் பிறகு என்ன சொல்லுவினோம்? நாங்கள் சேர்க்க இல்லைன்னு அவையெல்லாம் மாறியும் கதைப்பினோம். ஆகவே அரசியலுக்கென்று விமர்சிக்கிற தரப்புகள் பல்வேறு விதமான கோணங்கள் இதை செய்யணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை ஒற்றுமையோடு நடந்திருக்கு. அது அவர்கள் வந்து சரியான பாதையை விளங்கி கொண்டு ஒரு மனமாற்ற தவற உணர்ந்து திருந்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. ஒரு பிள்ளையொன்று விட்டிருந்தால் அந்த பிள்ளையை வந்து உணர்ந்து சரியான பாதையில் பயணிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இனத்துக்கு நன்மை தரக்கூடிய விடயத்தில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் மிக வெளிப்படையாக வந்து நாங்கள் அந்த கொள்கை அரசியலில் வந்து நாங்கள் பயணிக்கலாம்ன்றதான் எங்களுடைய கருத்து. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் NPP அரசாங்கம் ஒரு பலமான ஒரு வெற்றியை வடகிழக்கிலே பெற்றிருந்தது. குறிப்பாக வடக்கிலே பெருவாரியான இடங்களை தன்னுடைய வெற்றி பெற்று தனக்குரியதாக மாற்றியிருந்தது. இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களோட கருத்தியல்லையும் வந்து நான் மாறுபட்ட கருத்தொன்று எனக்கு இருக்குது. என்னென்றால் அவர்கள் பெருமளவிலான வெற்றி என்ற இதில் எனக்கு உடன்பாடே இல்லை. நான் ஏற்கனவே நான் சொன்னேன் என்றால் 24% வாக்குகளைத்தான் அவையை வந்து பெற்றிருந்தது. 76% வாக்குகள் அனுரகுமார திசநாயக்காவினுடைய NPP கட்சி தவிர்ந்த ஏனைய தரப்புக்கு தான் போனது. 76%. இந்த 24% வாக்கு என்ன அடிப்படையில் வந்து பெரும்பான்மை என்றதை வந்து சொல்லிடும். அதாவது 25% குறைவு. சரிதானே? அப்ப 25% குறைவுன்றது வந்து பெரும்பான்மையாக அமையாது. ஆனால் 24% பெற்றிருந்த இடத்துல இந்த விகிதாசார தேர்தல் பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து ஆசனங்கள் பிரிக்கப்படைக்க வந்து டக்ளஸ் தேவானந்தாவுக்கு போக வேண்டிய சீட், அங்கஜன் ராமநாதன் வந்திருந்த சீட், மற்றது ஏனைய தென்னிலங்கை கட்சிகள் பெற வேண்டிய அந்த வாக்குகள் ஒரே இடத்துக்கு போய் குவிஞ்சிருக்கு. அவ்வளோதான். தனித்தனியாக வர ஆசனம், அந்த ஆசனங்கள் ஒரே இடத்துக்கு போயிருக்கு. அப்போ அந்த விளைவு தான் இதே ஒழிய வந்து உண்மையிலேயே வந்து இவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் வந்து நம்பி இருந்தால் வந்து இதை விட அதிகமான வாக்குகள் வந்து போயிருக்கும். ஆனால் ஒரு கணிசமான மக்கள் அப்பப்போ வந்து பங்கையனை நம்பின மாதிரி, டக்ளஸ் சிவானந்தாவை நம்பின மாதிரி வந்து இவர்களையும் ஒருக்கா நம்பி பாப்பம் என்று வாக்களித்த மக்களும் வந்து இருக்கிறார்கள். இல்லை, பெரும்பான்மை என்று நான் சொன்னது விகிதாசாரத்தை தவிர்த்து அந்த பாராளுமன்ற ஆசனங்களை அதான். அப்போ அதான் அந்த ஆசனங்கள் வந்து இந்த விகாசர தேர்தல் முறையில் வர்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் என்ன வந்து அது வருது. அப்போ அதை வச்சுக்கொண்டு அவையல் சொல்லக்கூடாது வந்து நாங்கள் வந்து தமிழ் மக்களின் வாக்குகள் வந்து ஒரு 50% அதிகமாக எங்களுக்கு வந்த மாதிரி தான் அந்த கருத்தியல் போகுது. அவையன்ற கருத்து அவர்கள் சொல்லிக்கொண்டு. அப்போ அந்த இது என்ன பொறுத்தமட்டில் உள்ளூராட்சி தேர்தலில் நடக்க போகிறது இல்லை. எதை அடிப்படையில் சொல்லுங்க இல்லை என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தென்னிலங்கை கட்சிகள் தொடர்பாக வந்து நாங்கள் கடந்த தேர்தல்களில் வந்து பெருசாக வந்து அலட்டிக்கொள்றது இல்லை. ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டில் இருக்கிற சனம் மக்கள் வந்து எப்பயுமே வந்து அதை விட்டு கொடுக்காத ஒரு நிலையில இருந்தவை. ஆனால் இன்றைய பொருளாதார சமூக இதால் ஒரு வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கிறார்கள்,
அல்லது வேறு வேறு பல்வேறு இப்போ கடத்தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்போ அந்தந்த அவங்களுக்கு தான் அந்தந்த பாதிப்பு தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவங்களெல்லாம் ஏன் இந்த தென்னிலங்கை கட்சியை நாடுகிறார்கள்னு சொன்னால் இவர்கள் கொடுக்குற வாக்குறுதியின் அடிப்படையில் மாறி மாறி ஏமாந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 முன்னேற்றத்துக்குரிய ஒரு விடயம் கிடையாதா என்கிற ஒரு ஏக்கத்தில் அப்பப்போ மாற்றி மாற்றி பார்க்கணும். 1 லட்சம் வேலை வாய்ப்பை அங்கே நான் கொடுப்போம் என்று சொல்ல வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் என்ன செய்யணும்? வீட்டின் நிலைமையை கருத்தில் எடுத்து நாங்களும் ஒருக்கா இவருக்கு வாக்களிப்போம் என்று அவையால் யோசிப்பிடம் என்னண்டு அதுக்காக வேண்டி அவங்க தமிழ் தேசிய நிலப்பாட்டிலிருந்து முற்றுமுழுதாக விலகி விட்டதாக அந்த இதை கருதினார். அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கேயன் ராமநாதன் உடுக்குடி தொகுதியில் வந்துட்டு என்ன மாறுதட்டினர்? நான் தலைவற்ற இடத்தை வந்துட்டேன். இன்றைக்கு அங்கேயன் ராமநாதன் இன்றைக்கு படத்திலேயே இல்லை. சரிதான். அப்போ அப்படி என்று சொன்னால் அங்கேயன் ராமநாதனுக்கு நிரந்தரமான ஓட்டு என்று சொன்னால் அங்கேயன் ராமநாதன் வென்றிருக்கும், டக்ளஸ் தேவானந்தா வென்றிருக்கும். அப்போ கடத்தொழில் சார் மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடத்தொழில் அமைச்சர் ஒரு ஆள் இருந்த இடத்துல கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கு ஏதாவது ஒன்றை தருவார் என்ற அடிப்படையில் டக்ளஸுக்கு வாக்களிக்கணும். ஆனால் அது நடக்காத இடத்துல பிறகு இந்த கவர்மெண்ட்டை நம்பிக்கணும். இப்படியே மாறி 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 ஏமாறுகின்ற ஒரு சமூகம் இருந்து கொண்டு தான் இருக்கணும். சரிதான். ஆனால் இந்த நடைமுறையும் யதார்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த இனவாதத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற இந்த தரப்புகளை நம்பி இந்த தமிழ் தேசத்தில் எங்களுக்கு எதுவுமே நடக்க போறதில்லை, அவங்க தரப்போறதும் இல்லை. சிங்கள பௌத்த பேரினவாதம் வெளிப்படையான தரப்போறதே இல்லை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன செய்தோம்? நாங்கள் எங்களுடைய தேர்தல் அரசியல் என்ற வரைக்குள்ள மாறி மாறி நாங்கள் விமர்சித்து கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் பிரதானமான ஒரு எதிரியை நாங்கள் என்ன நாங்கள் விமர்சி அந்த உண்மையை இளம் சமுதாயத்திட்டையும் மக்கள்கிட்டையும் கொண்டு போக நாங்கள் கொஞ்சம் அதில் ஒரு சின்ன ஒரு தவறு இழைச்சி தான் இருக்கிறோம். அப்போ வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் இளம் 2009 2009க்கு முன்னம் ஒரு குறிப்பிட்ட வயதில் இருந்தாக்கள் அல்லது 2009க்கு பின்னர் பிறந்தாக்கள் இப்போ வாக்குரிமையை பெற்றிருக்கணும். அவங்களுக்கு கடந்த கால அவங்கள்ட்ட அநியாயம் எதுவுமே தெரிஞ்சிருக்கு வாய்ப்பில்லை, தெரிஞ்சிருக்கு இல்லை. ஏனெண்டா நாங்கள் அந்த கடத்துற செயற்பாடுகளும் எங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கு. எங்கள் சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற தன்மைகள் இருக்கு. அதாவது அதை கட்டுப்படுத்துவினோம். சில போஸ்ட்டை போட்டால் அதை ரிமூவ் பண்ணிக்கணும். சரிதான். அப்போ அப்படி ஒரு இருக்கிற இடத்துல எங்களுக்கும் அந்த விடயங்களை தேர்தல் காலத்தில் கொண்டு போய்க்க மக்களிட மனதில் ஒரு இது இருக்கு. தேர்தலுக்காக வேண்டி இவங்க என்ன சொல்லுவாங்கன்ற தன்மையும் இருக்கு. இன்றைக்கு நடைமுறையிலேயே தாங்கள் என்பிபி இனவாதம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் சமம் சமத்துவம் மதம் இல்லை இது இல்லை என்று எல்லாம் சொல்லிக்கொண்டு தரப்பு இந்த 6 மாதத்துல நடந்து கொண்ட விதத்தை வச்சுக்கொண்டு அவர்கள் கடந்த காலத்திலேயும் எப்படி நடந்தவே என்று நாங்கள் அதை விளங்கப்படுத்த மிக இலகுவாக அந்த சமூகம் விளங்கிக் கொள்ளும். ஆனா இந்த இடத்துல இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் சொன்ன இளையவர்கள், அதாவது இந்த 2000க்கு பின்னல் பிறந்தவர்கள், போர் முடிவுகின்ற போது சில வயதுகளை குறுகிய வயதினுடையவராக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்பிபி அரசாங்கத்தின் தொடர்பான அது ஜேவிபியினுடைய இன்னொரு முகத்தை அணிந்து கொண்டு வந்திருக்கின்றது. அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய கோர முகம் சார்ந்த விடயங்களை அறியாதவர்கள் ஒரு புறம் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் புத்திஜீவிகளாக, சமூக செயற்பாட்டாளராக, கல்விமான்களாக இந்த போராட்டத்திலே இருந்தவர்கள், இந்த போராட்ட ரீதியாக இந்த சிங்கள தேசிய இனவாதம் தமிழ் மக்களுக்கு எங்களுடைய இனத்திற்கு கிடைத்த அநீதிகளை அறைந்தவர்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு என்பிபி அரசாங்கத்திற்காக மிக பாரிய அளவிலான பிரச்சார முன்னெடுப்புகளை சமூக வலைத்தளங்களிலே ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த இரண்டையும் எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? ஒன்று தெரியாதவர்கள் செய்வதற்கும் தெரிந்தவர்கள் செய்வதற்கும். இதற்குரிய காரணங்கள் அவை தொடர்பான விடயங்களை இதர தமிழ் கட்சிகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற தவறை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இளம் தலைமுறையினருக்கு அந்த விடயங்கள் கடத்தப்படாத விடயம் தொடர்பாக நாங்கள் அந்த பொறுப்பை எடுக்கலாம். அது எங்களை பல்வேறு பிரச்சனை இருக்கின்றைக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பிரச்சனையாகவே இருந்த இடத்துல நாங்கள் அந்த பொறுப்பை எடுக்கலாம். சரி, அதை நாங்கள் அதை செய்யாட்டாலும் அந்த பொறுப்பை எடுக்கணும் வேண்டாம். இளந்தலைமுறைக்கு அந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேணும். ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்குள்ள சவால் என்னன்னு சொன்னால்
அரச கட்டமைப்பு வந்து தன்னுடைய பிரசார யுக்தியை வந்து மிக இலகுவாக பல்வேறு தளங்கள்லையும் செய்யலாம். அதுக்கென்ற ஒரு மீடியா இருக்கு. அந்த அரசு சார்ந்துதான் பாடசாலை கலத்திட்டமே இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு பயங்கரவாத தடை சட்டமும் வந்து இருக்கிற இடத்துல எங்கட போராட்டத்தின் நியாயத்தன்மையை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு பாவிக்கிற விடயங்கள்ல வந்து பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கு. பயங்கரவாத தடுப்பு பிரிவால வந்து ஒரு பதிவு வந்து போட்டாலே சின்ன இதுகளுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுற நிலைமைகள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த தயக்கங்கள் எல்லாமும் வந்து ஒரு காரணம். அப்ப இப்படியான சூழல் இருக்கிற இடத்துல பல்வேறு அதாவது தவறண்டே நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட உண்மையிலேயே இந்த புத்திஜீவிகள் என்று சொல்றார்கள் வந்து செயல்படுற விதத்தை வந்து நாங்கள் அது எங்கட தவறாக வந்து கருதுகிறோம். அது தெரிஞ்சு கொண்டுதான் அவையை செய்யணும். என்ன பொறுத்தமட்டில் வந்து அவையில் வந்து புத்திஜீவிகள் என்ற அடிப்படையில வந்து நான் பார்க்கல. அவையில நான் என்ன சும்மா என்னுடைய சிநேகர் மட்டத்தில் வந்து நான் நக்கலாக சொல்ல அவையில் புத்தி சீவிகள், அதாவது சீவிக்கிறதுக்காக தங்களுடைய புத்தியை வந்து பாவிக்கிறார்கள். இந்த இதுலேயே உங்களுக்கு வந்து விளங்க வேண்டும் வந்து அவர்கள் என்னத்திற்காக அப்படி ஒரு சுயலாப அரசியல் சுயலாபத்துக்காக அந்த அரசியலை பாவிக்கிறது. இந்த யார் புத்தி சீவிகளாக இருக்கிறார்கள்? பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவைகளை நிறைவு செய்கிறார்கள் இதுதான். அல்லது வந்து வேறு வேறு மட்டங்களில் ஒரு அரச கட்டமைப்புகளில் வந்து நாங்கள் முன்னுக்கு வரணும் பண்றாங்க, அடுத்தவனை கொளுத்தி முன்னுக்கு வரணும் பண்றாங்க. அப்போ இவையில வந்து நாங்கள் என்ன செய்யறோம்? வெறுமனே ஒரு டிகிரியையும் ஒரு விரிவுரையாளரா இல்லை ஒரு பேராசிரியராக இருந்தால் நாங்கள் புத்திஜீவிகள் என்று சொல்றோம். ஆனால் அவர்கள் அந்த புத்தியை வந்து ஒரு பிரயோசனமாக பாவிக்காமல் தங்களுடைய சீவியத்துக்குரியதாக வந்து பார்க்கணும். நீங்கள் சொல்ற விஷயம் சரி, ஆனால் அது எங்கட தவறு இல்லை. அது அவர்கள் தாங்கள் சீவியத்துக்கு தான் பாவிக்கிறோம்னு தெரிஞ்சு கொண்டே செய்கிற இடத்துல நாங்கள் அந்த பொறுப்பை வந்து ஏற்கலாம். அப்ப இது ஒரு புறம் இருக்கு. இவர்களில் கூட சில வேளையில வந்து அறியாம செயல்பட்டுக்கலாம் என்றால் இந்த என்பிபி உதாரணத்தில் ஹெர்னியாமர சூரிய, அதே மாதிரி வந்து பிரதமர் ஹெர்னியாமர சூரிய, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஜேவிபி கட்டமைப்போட வந்து ஆரம்பத்தில் இருந்தவர்கள் அல்ல. ஜேவிபி தன்னுடைய இனவாத முகத்தால வந்து பாதிக்கப்பட்ட தென்னிலங்க மக்களிடையே வந்து செல்வாக்கிழந்த நிலையில அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வந்து தாங்கள் பல புத்திஜீவிகள், விஞ்ஞானிகள், மற்ற வேறு வேறு கல்வியாளர்கள் எல்லாரையுமே சேர்த்து வந்து நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்று சொல்லி சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் என்று சொல்லி என்பிபி என்ற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க. என்பிபி அமைப்பை வந்து ஒரு ஆட்சியை பிடிக்க மட்டும் அவர்களுடைய கருத்தாடல்கள் என்னன்னு சொன்னால் வந்து அந்த கல்வியலாளர்கள் அந்த அவர்களை எல்லாம் திருப்திப்படுத்துகிற விதமாக இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, நாங்கள் எல்லாம் இலங்கையர்களாக வருவோம், நாங்கள் எல்லாம் இந்த பொருளாதாரத்தை கட்டமைச்சா சரி என்ற கோணத்துல தான் அவர்கள் செயற்பட்டார்கள். அந்த நேரங்களில் தென்னிலங்கையில இருக்கிற ஜேவிபின்ற அதிருப்தியாளர்கள் கூட என்பிபி கட்டமைப்போட வந்து இணைஞ்சு வந்து பயணிக்க வேணும்னா ஜேவிபி திரும்பி வந்து என்பிபிட்ட வந்துட்டேன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கையில் இருந்த ஆட்களே ஒரு பேராசிரியர் ஒருவர் கூட வந்து வெளிப்படையாக வந்து சொல்லி இருக்கிறார், ஜேவிபி இன்னும் மாறவில்லைன்னு சொல்லி. ஆகவே அந்த விடயங்களை நம்பி எவ்வளவு பெருதேனியா யூனிவர்சிட்டி வேறு வேறு பல்கலைக்கழகங்களில் படிப்பிச்ச ஆட்களுக்கு வந்து அந்த கருத்தியலை வந்து இவையில் கொண்டு போகிற இடத்துல அவையில் அந்த சூழலுக்கு இருந்த இடத்துல வந்து தவிர்க்க முடியாமல் வந்து அந்த கருத்தியலுக்குள்ள வந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அமைச்சு 6 மாதத்துக்கு பிறகு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் கூட இந்த இனவாதத்தை வந்து அறிகிற ஒரு சூழல் வந்து இருக்கும் என்றுதான் நான் நம்புறேன். ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு அறிக்க விட்ட புத்தி சீவிகளால என்ன பொறுத்த மாட்டல இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஜேவிபிக்கு வந்து வாக்களியும் கொண்டு அறிக்க விட்டார் தமிழ் மக்கள் வந்து செருப்பால் அடிப்பார்கள் என்ற அறிக்கை விட்டவர்களே இந்த முறை தேர்தலில் இருக்கிறதால் அதைக்குரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் தானே? இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு வந்து மக்கள் ஒரு தீர்ப்பு அளிக்கத்தானே போயிடும். அந்த தீர்ப்பை வச்சு அவை விளங்கலாம் தானே. வந்து இந்த புத்திஜீவிகள் தரப்பை வந்து இனி மக்கள் வந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்க போயினுமா இல்லையான்றது அந்த பக்கத்தாலேயும் அடிவிலைக்குள்ள வந்து தெரியும். நிச்சயமாக யாழ்ப்பாணம் மாநகர சபை உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கின்ற பொழுது கிடைத்தால் உங்களுடைய செயற்திட்டங்கள் எப்படி இருக்கும்? இப்ப மாநகர சபையை பொறுத்த மட்டும் உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த மட்டும் பொதுவாக உள்ளூராட்சி கட்டமைப்புகளில் இருக்கிற வருமான மூலங்களை வச்சு கொண்டு வந்து
கணிசமான அளவுக்கு இயங்கலாம். இப்போ அன்ரோகுமார திசநாயக்க வந்து சொல்றாரு, எங்கள்கிட்ட வந்து எங்கடையாக்கள் ஆட்சி அமைச்சா தான் நாங்கள் வந்து நிதி மூலங்களை வந்து மத்திய வந்து வழங்கும், ஊழல்வாதிகளுக்கு வழங்காது. ஆனால் அதுல வந்து ஒரு பொருத்தப்பாடுமே இல்லை. அப்படின்னு சொன்னால் வந்து அவர் அந்த உள்ளூராட்சி கட்டமைப்பை ஜனாதிபதி கூட வந்து சரியா வந்து விளங்கி கொள்ளாத அளவுக்கு தான் இருக்கு. சரிதான். உள்ளூராட்சி கட்டமைப்பில் சந்த குத்தகைக்கு விடுவோம், சரிதானே. வாகன தரிப்பிடங்கள் குத்தகைக்கு கொடுப்போம், வியாபார இதுகளில் குத்தகை, சோழவெளி, அப்படி மற்றது இப்போ நீதிமன்றங்கள் போன்ற இடங்கள்ல வந்து தண்டங்கள் அறவிட்ட விடயங்கள் எல்லாமே வந்து அந்த வரி மூலத்துக்குள்ள வந்து வர விஷயம். அப்ப யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த மட்டும் வந்து வருடம் வந்து அண்ணளவாக ஒரு 150 கோடி வந்து பட்ஜெட் வந்து போடப்படுற இடம். 150 கோடிக்கு மேல், அதில் 75 கோடி கிட்ட அநேகமாக சம்பளங்கள் அந்த விடயங்கள், 75 கோடிக்கு குறையாத நிதி மூலங்கள் இருக்கும் மாநகர சபை. அப்ப இதை தாண்டி வந்து அவைகள் தந்தால் மேலதிகமாக வந்து செய்யறன்றது வேறு. ஆனால் நீங்கள் தராட்டா நாங்கள் செய்யவே இல்லைன்ற அளவுக்கு வந்து ஆக்களை வந்து விரட்டி சனத்தை முட்டாள ஆக்கக்கூடாது. சரிதான். அப்ப அதைத்தான் அவைய செய்யணும். நாங்கள் எங்களுடைய மாநகர சபைக்குள்ள எங்களுடைய நிதி மூலங்களை வச்சு செய்யக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த நிதி மூலங்கள் இவ்வளவு இருந்தும் கடந்த மாநகர சபை ஆட்சி காலத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஷோ தான் முடியல. இதே என்பிபி இந்த விளையாட்டை தான் முந்தையும் ஓடும். வாய்க்கால் வட்ட இடத்துல போய் நிற்கிறது, படம் போடுறது, கிளீன் பண்றது, சரிதானே. ஒரு கிளீன் பண்ணைக்குள்ள தாங்களை முறங்கி நிற்கிறது, கல் பதிக்கிறத படம் எடுத்து போடுறது, ஒரு குளத்தை சுற்றி கல்லை பதிச்சால் அதை படம் எடுத்து போடுறது. இது எல்லாமே ஒரு தேர்தல் அரசியல், பட அரசியல். இதை தாண்டி மக்கள் விளங்கிக் கொள்ளணும் வந்து அவைன்ற தேவை வந்து ஏதோ இருக்குதுன்னு சொல்லி. இப்போ உண்மையிலேயே ஒரு மாநகர சபையினுடைய நிர்வாகத்தை நடத்துகிற நானா வந்து இறங்கி வந்து கான் கழுவணும். அதான் நிர்வாகத்தின் ஆளுமை. மற்றவளை தாட்டின கான் கழுவுற என்றது வேறு, அது கழுவ மாட்டேன்னு சொல்ல இல்லை. ஒரு நிர்வாகத்தினுடைய ஆளுமை என்பது நாங்கள் இறங்கி கான் கழுவுறதா, அல்லது வந்து அந்த நிர்வாகத்தை ஒரு சரியான விதத்துல வந்து பயன்படுத்தி அந்த விடயம் சரியா நடக்குதான்றதை கண்காணிக்கிறதா, அதை உரிய முறையில வந்து நடக்கிறது. அப்ப அது நடக்காமல் வெறும் படங்களை மட்டும் நம்பி மக்கள் வந்து எங்களுக்கு அந்த பொறுப்பை வந்து தராம விடுறதுன்றது வந்து உண்மையிலே அதால மக்கள்லாம் பாதிக்கப்படுது. நான் சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு நீங்க மாநகர சபையினுடைய சுற்றுறத நீங்க சுத்தி பாருங்க. புல்லு, கழிவு, வாய்க்காலை நீங்க பார்த்தீங்களன்னு சொன்னால் வந்து வாய்க்கால் எல்லாம் உடைஞ்சு எல்லாம் கழிவுகள் எல்லாம் தெரிஞ்சினபடி தான் இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், நான் பெரிய வாய்க்கால் நான் சொல்லி சின்ன வாய்க்கால். இப்போ நான் கேட்குறேன், 27 வட்டாரம் இருக்கு மாநகர சபைக்கு, 27 வட்டாரம். கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இருக்கிறோம், கென்ட்ராக்ட் பேசிஸ் உட்பட. அப்போ நாங்கள் 300ல் 270 பேரை எடுப்போமே, வட்டாரத்துக்கு 10 பேர் என்ற அடிப்படையில் பார்த்தால் ஒரு வட்டாரத்துல சில வட்டாரங்கள்ல 600 பேர், சில 1-2 வட்டாரம் வந்து கொஞ்சம் தொகை கூடினது, அதுல 900 பேர், 1200 பேர் அப்படி இருக்கணும். நாங்கள் சராசரியாகவே நாங்கள் பார்த்தால் சராசரியா 27 வட்டாரத்துக்கு வந்து 800 குடும்பங்கள் அப்படி நாங்கள் பார்க்கலாம். 800 குடும்பம் என்று பார்த்தால் ஒரு வட்டாரத்துக்கு வந்து 10 சுத்திகரிப்பு தொழிலாளர்களை வந்து அந்த வட்டாரத்துக்கு தான் நீங்கள் தான் பொறுப்பு. இதுல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்றத வந்து நாங்கள் சொல்லி நாங்கள் அதை கண்காணிச்சு கொண்டு வந்தால் ஒரு மாசத்துல 30 நாள் 30 நாள்ல வந்து அந்த சுத்தி வேற அந்த வட்டாரம் வந்து எப்பயுமே தூய்மையா இருக்குமா இல்லையா? அப்ப இப்ப நாங்கள் கேட்கிற விஷயம், வட்டாரத்தினுடைய தூய்மையும் ஆரோக்கியமும் சுகாதாரமும் முதன்மையானதா, கல்லு பதிக்கிறதும் நாங்கள் இறங்கி காணக்கழுவி படம் போடுறதும் முதன்மையானதா? எது முதன்மையானது நீங்க சொல்லுங்க. அப்ப இதுதான் அடிப்படை. என்னன்னா மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமா இருக்கு, அது செய்வடாமல் வெறுமனே வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு என்னென்ன அடுத்த கட்ட இலக்கை நோக்கி வந்து படம் காட்டுற அரசியலை வந்து நாங்கள் செய்ய போறோம். அது அந்த அடிப்படை. ரெண்டாவது விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு
மாநகர சபையில் வருமானம் ஈட்டுற ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இப்போ வீடுகள் கட்டுறேன்டால் வீட்டுக்கு பிளான் கேட்கிறவனும் அப்ரூவல் எடுக்கணும். வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் எடுத்து போட்டு வீட்டை கட்டலாம். கட்டி போட்டு வந்து கொண்டு போய் சிஓசி பாஸ் பண்ணவன். அந்த சிஓசி பாஸ் பண்ணினா தான் நீங்கள் வங்கி கடனுக்கு என்ன அல்லது இன்னொரு விடயத்துக்கு வந்து ஒரு சட்ட ரீதியாக வந்து நீங்கள் போகலாம். ஆனால் பிளான் என்ற விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் வீட்டை கட்டுறீங்க, சட்ட ரீதியாக உங்கள்ட்ட அனுமதியை பெற்று கட்டுற இடத்துல வீடு எல்லைக்குள்ள வந்து சிக்கல் வந்து ஒரு அடுத்தவன் எல்லைக்கு போகுது, அல்லது உங்களுக்கு அடுத்தவன் மதிலுக்கும் உங்களுக்கும் இடப்பட்ட இடத்துல வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த இடம் தொடர்பாக வந்து ஒரு சட்டவிரோதமான முறை என்று சொன்னால் அதை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும் என்ற விஷயத்துல வந்து இறுக்கமானிக்கிறதுல பிழை. ஆனால் நாங்கள் ஒரு சரியான எல்லைக்குள்ள வந்து நாங்கள் அவையில் பிளானின் படி செய்திருக்கிறோம். ஆனால் கட்டையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு சுவரை கட்டையில் வைப்போமே, ஒரு சுவரை கட்டை இல்லை, அல்ல ஒரு தூணா போட இல்லை. தூண் அவையில் வேற தூண் போட்டீங்கன்னா அந்த இடத்த போட இல்லை. அப்போ அது எவருக்குமே பாதிப்பு இல்லை. உண்மையிலேயே வந்து அந்த பிளானும் அந்த இதுவும் என்னத்துக்காக வேண்டி சொல்லப்படுது, சூரிய ஒளியும் காற்றோட்டமும் சரியா இருக்கின்றதை வந்து இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி தான் அந்த விஷயங்கள் இருக்கமாக பாடுறது. அதாவது அடிப்படை சுகாதாரத்துக்காக. அடிப்படை சுகாதாரத்துக்கும் சூரிய ஒளிக்கும் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த அந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விதமான ஒரு சட்டவிரோத செயற்பாடும் அமைக்கப்படவில்லை என்றால் அந்த பிளானோட திருத்தத்தோட மாற்றி அமைச்சு மக்களுக்கு கொடுக்குறதுல வந்து என்ன சிக்கல் இருக்க போகுது, என்ன பிரச்சனை இருக்க போகுது. ஆனா அது இன்றைக்கு மட்டும் நடந்திருக்கா? இல்லை. அப்ப இதால வந்து மாநகர சபைக்கு இழப்பிருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா இழப்பிருக்கு. ஏனென்றால் அவர் வீட்டை கட்டி ஒரு வீட்டை கட்டி இருக்கிற இடத்துல வேற ஒரு பிளானுக்கு வரணும்னா அவருக்கு மேலதிகமாக வந்து பொருட்செலவு கொண்டு வரப்போகுது. அப்ப மாநகர சபை என்ன செய்யுதுன்னு சொன்னால், வேற ஒரு ஆளுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி மாநகர சபை என்ற குடியிருப்பாளரை வந்து பகடக்காய பாதிக்கிறார். அப்ப அதால இந்த குடியிருப்பாளர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இப்படி ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்யறதுக்காக நான் மீண்டும் ஒரு பெருந்தொகையான பணத்தை கொடுக்கணுமான்னுட்டு அவர் வந்து அதை அப்படியே வச்சிருக்கிறார். வச்சிருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு வெறும் காணிக்கு தான் சோழவரி போகும். வெறுங்காணி தான் சோழவரி போற இடத்துல, வெறுங்காணிக்கு இவர் சோழவரி கட்டுற இடத்துல மாநகர சபைக்கு நட்டமா இல்லையா? ஒரு வீட்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருந்தால் இவர் 100 ரூபாய் கட்டுற சோழவரிக்கு பதிலாக வந்து குறைஞ்சது 1000 ரூபாய் கட்டணும். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு வந்து இவருக்கு 10,000 ரூபாய் வந்து மாநகர சபைக்கு வருமானம் வரப்போகுது. ஒரு ஆள் இந்த விஷயத்த சொல்றேன். ஆனா இங்க வந்து என்ன நடக்க போகுது, இவர் 100 ரூபாய் கட்டினா 10 வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான் கட்ட போறேன். அப்ப இங்க வந்து பார்க்க வேணும் வந்து மாநகர சபையும் பாதிக்கப்படக்கூடாது, குடியிருப்பாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து குடியிருப்பாளர்கள் சார்பாக முன்வைக்கத்தானே வேணும். அப்ப அது நடந்திருக்கா? நடக்க இல்லை. அப்ப ஏன் நடக்க இல்லை என்று சொன்னால், அதுக்கு பின்னால வந்து மக்கள் ஆராய வேணும் வந்து அந்த நிர்வாக விடயங்கள் மக்கள் சார்ந்து சிந்திக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை வந்து விளங்கி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில தான் நாங்கள் ஆட்சி அமைத்தால் இப்படியான பிரச்சனைகள், இதை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நடமாடும் சேவைகளூடாக 3 மாத காலத்துக்குள்ள வந்து அனைத்தும் வந்து நிவர்த்தி செய்யப்படும். அதாவது சட்ட ரீதியாக செய்யக்கூடிய சகல விடயங்கள், சட்ட விரோதமாக செய்யப்பட்ட விடயங்களுக்கு வந்து இது பொருந்தாது. சட்ட ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்களோட வந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு குடியிருப்பாளரும் மாநகர சபையும் வந்து ஒரு புள்ளியில சந்திக்கக்கூடிய இடத்துல அது வந்து 3 மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இதை போல ஏராளமான விடயங்கள் இருக்குன்னு அது நாங்கள் இது சும்மா உங்களுக்கு நான் மக்கள் மயப்படுத்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தனை பள்ளி செயற்திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு. சிந்தனை பள்ளி செயற்திட்டம் என்றால் ஒரு ஒரு சிந்தனை பள்ளியை வந்து எல்லா துறை சார்ந்த தரப்புகளும் வந்து ஒரு ஒரு கலந்துரையாடி ஒரு ஆக்கபூர்வமான உரையாடலுக்குள்ள போய் இதை எப்படி நாங்கள் எங்களுடைய மாநகர சபையை மட்டும் இல்லை, அந்த ஒரு ஆரோக்கியமான இளம் தலைமுறையை உருவாக்கலாம் என்ற உதாரணத்துக்கு கலைத்துறையினர், இலக்கியத்துறையினர், கணிதத்துறையினர், விஞ்ஞானத்துறையினர் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல சந்திச்சு அப்பப்போ வந்து கலந்துரையாடி தங்களுடைய அறிவுகளை வந்து பகிர்ற விதமாக
இளம் இதிலேருந்து சின்ன வயதிலிருந்தே அந்த சிந்தனை பள்ளி பொறிமுறையை வந்து கொண்டு வர்றது எங்களுடைய திட்டமாக இருக்கு. காரணம் என்னென்றால் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தில் வந்து இந்த விஷயம்தான் ஒரு மறுமலர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. இப்போ அரிஸ்டோட்டில், இப்போ ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ரஃபாயல் ஓவியம் வந்து அதைத்தான் வெளிப்படுத்துது. தத்துவவியலாளர்கள், கலை இலக்கியவாதிகள், ஓவியர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு கூடுற இடமாகத்தான் அந்த ஏதென்ஸ் அந்த அந்த பாடசாலை இருந்தது. ஆகவே அப்படியான ஒரு விடயங்களை வந்து செய்கிறதனுக்காக இளம் தலைமுறையினர் வந்து பல்வேறு விதமான அனுபவங்களை வந்து இன்றைக்கு எங்களுடைய புத்தக கல்வி என்பது வந்து வெறுமனே வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பிராய்லர் கோழியில தான் உருவாகி கொண்டிருக்கு. சரிதானே? அது வளர்க்குறது செய்கிறது, சாப்பிட்றது, வளர்க்குறது. அப்படி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு செயற்பாடு செய்ய வரும். அடுத்த விடயம் வந்து எங்களை பொறுத்தமட்டில் இண்டோ கேம் ஸ்டேடியம் ஒன்று செய்ய வரும். கேரம், செஸ், பேட்மிண்டன், சரிதானே, இப்படியான இதுகளுக்கு வந்து ஒரு இண்டோ கேம் ஸ்டேடியம் ஒரு சர்வதேச அளவு எங்களால் செய்ய காலப்போக்கில் வந்து செய்யலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு இண்டோர் கேம் ஸ்டேடியம் வந்து இருந்தே ஆகும். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகளை அதில் கோச் பண்ணி ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் ஒரு செயற்பாட்டை வந்து கொண்டு போகலாம். செஸ் அதுகள் எல்லாம் வந்து போகலாம். அப்போ அந்த விடயம். அடுத்தது நீச்சல் தராக ஒரு கட்டமைப்பு விடயம் வந்து செய்யணும்ன்றது வந்து அது என்னுடைய நீண்ட கால விருப்பம். என்னன்னு சொன்னால் இந்த நீச்சல்ன்றது வந்து பல்வேறு உளவியல் விடயங்களையும் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய விடயங்களையும் சம்பந்தப்பட்டது, மற்றது பல்வேறு விதமான ஆற்றுகைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆகவே அந்த விடயம் வெறுமனையை வந்து ஒரு விளையாட்டாக மட்டும் பார்க்காமல் அது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து ஒரு உளவியல் சார்ந்து எல்லா விடயங்களையும் வந்து அந்த விடயம் வருவோம். அந்த இதுகளை நாங்கள் சின்ன வயதிலிருந்தே வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கோச் ஒரு ஆளை வச்சு நாங்கள் அந்த விடயங்களை வந்து மாநகர சபைக்கு கட்டமைக்கணும் என்ற விடயங்களும் இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுடைய நினைவு சின்னங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் புனரமைப்போம். எங்கள் மாநகர சபையில் இருக்குல்ல, அதை விட செம்மணி நினைவு முற்றம் ஒன்று 2ஆம் மாநகர சபையில் இருக்குல்ல விடயம் பெறுகுது. செம்மணியில் ஒரு பாரிய ஒரு படுகொலை சம்பவம் நடந்தது. அது தொடர்பாக வந்து எங்களுடைய இளம் தலைமுறையினர் வந்து இப்படியான விஷயங்களை வந்து அறியாமல் இருக்கிறதும் வந்து இன்றைக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து திடீரென்று போகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கு. இப்போ நாளைக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு விடயம் இருந்தாலும் ஒரு பிள்ளை வந்து கேட்க போது இது என்னன்னு கேட்க வந்து அந்த வரலாறு வந்து சின்னதாக கடத்தப்படும். ஆக அந்த விடயத்தை வந்து நாங்கள் செய்யணும். அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியையும் வந்து நாங்கள் கட்டமைப்போம். இப்படி பல்வேறு விதமான செயற்திட்டம் நாங்கள் மிக கொஞ்ச காலத்தில் வந்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அந்த வகையிலே இதுவரை நேரமும் தன்னுடைய ஒரு குறுகிய நேரத்திலே எங்களுடைய வடலி ஊடக குழுமத்திற்கு வருகை தந்து தன்னுடைய கட்சி அரசியல், தன்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள், தங்களுடைய கட்சியினர் இந்த மாநகர சபையை கைப்பற்றுகின்ற போது செயற்படுத்த உள்ள திட்டங்கள் தொடர்பாக பல விடயங்களை எங்களோடு கலந்துரையாடிய அண்ணன் தீபன் அவர்களுக்கு எங்களுடைய வடலி ஊடக குழுமம் வாயிலாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.